எதிர்க்கட்சிகள் மற்றும் கூட்டணி கட்சிகளின் கடும் எதிர்ப்பு காரணமாக நிலம் கையகப்படுத்துதல் மசோதாவில் 11 திருத்தங்களை செய்ய மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. நிலம் கையகப்படுத்துதல் மசோதா மீது லோக்சபாவில் திங்களன்று விவாதம் நடந்தது. இரவு வரை தொடர்ந்த விவாதத்தில் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் விவசாயிகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் இம்மசோதா அமைந்திருப்பதாக சாடின. பாரதிய ஜனதா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள சிவசேனா, அகாலிதளம் கட்சிகளும் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததோடு விவசாயிகளின் நலன் காக்கும் வகையில் சில திருத்தங்களை கொண்டுவர வலியுறுத்தின. அனைத்து கட்சிகளும் ஓரணியில் திரண்டதால் நிலம் கையகப்படுத்துதல் மசோதா தொடர்பாக 11 திருத்தங்களை செய்ய மத்திய அரசு முடிவு செய்த நிலையில் செவ்வாயன்று இரண்டாவது நாளாக லோக்சபாவில் மசோதா மீதான விவாதம் தொடர்ந்தது. 11 திருத்தங்களை செய்ய அரசு முன்வந்ததால் பாரதிய ஜனதாவின் கூட்டணி கட்சிகளான சிவசேனா, அகாலிதளம் கட்சிகள் மசோதாவை ஆதரிக்க முடிவு செய்தன. இதனால் லோக்சபாவில் நடக்கும் ஓட்டெடுப்பில் எந்த சிக்கலும் இன்றி நிலம் ஆர்ஜித மசோதா நிறைவேறுகிறது. ஆனால் எதிர்க்கட்சிகளின் கை ஓங்கி இருக்கும் ராஜ்யசபாவில் மசோதா நிறைவேறுவதில் சிக்கல் நீடிக்கிறது. இதனிடையே அரசு கொண்டுவரும் திருத்தங்கள் வலுவானதாக இல்லை என்று காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கருத்து கூறியுள்ளன. கடந்த 2013 கொண்டுவரப்பட்ட நிலம் கையகப்படுத்துதல் சட்டத்தின் முக்கிய அம்சங்களான 70% நில உரிமையாளர்களின் ஒப்புதல், சமூக பாதிப்பு குறித்த ஆய்வு ஆகிய பிரச்சினைகள் தொடர்பாக மத்திய அரசு தனது முடிவை மாற்றிக் கொள்ளவில்லை என்று எதிர்க்கட்சிகள் குறை கூறின. ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி காலத்தில் கொண்டுவரப்பட்ட நிலச்சட்டத்தில் இடம்பெற்றிருந்த அம்சங்களை மீண்டும் சேர்க்காத வரையில் இப்போது கொண்டுவரப்பட்டுள்ள நிலம் கையகப்படுத்துதல் மசோதாவை நிறைவேற்ற அனுமதிக்க மாட்டோம் என்று காங்கிரசும், பார்லிமென்ட் நிலைக்குழுவின் பரிசீலனைக்கு மசோதாவை அனுப்ப வேண்டுமென திரிணாமுல் காங்கிரசும் விவாதத்தின் போது வலியுறுத்தின.